என்னைக்கு சேர் வந்துச்சோ அன்றைக்கே தொப்பை வர ஆரம்பிச்சு. ஆனால் சாப்பிடும்போது எப்படின்னா தரையில் அமர்ந்து சாப்பிடுங்க, தலை குனிஞ்சு சாப்பிடுங்க. உணவுக்கு அது மரியாதை கொடுக்குறீங்க அர்த்தம். இப்போ யாருமே நிமிந்துக்கிட்டு சாப்பிட்றோம் இல்லை உட்காந்துக்கிட்டு சாப்பிட்றோம், அந்த மாதிரி சாப்பாடே சாப்பிடக்கூடாது. ஒரு உணவு சாப்பிட்ற நீங்கள் தலை குனிஞ்சு தான் சாப்பிடணும். உங்கள் உணவுக்கும் கண்ணுக்கு பார்வைக்கு பக்கமாக நெருக்கமாக இருக்கணும். நீங்கள் போய் ஃபோனை பேசிக்கிட்டே சாப்பிட்டீங்கன்னா எந்த உடம்பும் சத்தாக கொடுக்காது. பந்தி பாயின்னு ஒன்று போடுவாங்க. பந்தி பாய் உட்காந்து தரையில் தான் உட்காந்து சாப்பிடுவாங்க. பரிமாறும் போது குனிஞ்சு தான் பரிமாறணும். அப்போ பரிமாறும் குனிஞ்சு படிஞ்சா தொப்பை கிடையாது, சாப்பிட்டோன்னு குனிஞ்சு சாப்பிட்டா தொப்பை கிடையாது. இது இன்னும் பழைய காலத்துக்கு போனீங்கன்னா பழைய எம்ஜிஆர் படத்தெல்லாம் பாருங்க, பழக மேலே உட்காந்து சாப்பிடுவாங்க. அப்போ உங்கள் ஒசர டிஸ்டன்ஸ் சாப்பிட்டு குனிஞ்சு சாப்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா இன்னும் இறப்பு உள்ளுக்குள்ள போயிடும். என்னைக்கு சேர் வந்துச்சோ அன்றைக்கே தொப்பை வர ஆரம்பிச்சு. விதிமுறைகளை வச்சு தான் நம்ம உணவு முறை கலாச்சாரத்தை கொண்டு வந்தான். உலகத்துக்கே ஆரோக்கியத்தை கற்றுக் கொடுத்தவன் தமிழை. நீ உலகத்துக்கே இப்படி நோயாளி ஆகிட்டு. ஒரு வகை பசியும் ஓவா பிணியும் செருக்குள் ஏவது சேராது இயல்வது நாடுனாரு. யாருக்கெல்லாம் ஒரு பசியும் நோய் இல்லாத நாடு அதுதான் நல்ல நாடுனாங்க. அது அப்படிதான் இருந்துச்சு. தமிழ்நாடு எல்லாமே மாறிடுச்சு. நிறைய பேர் நள்ளிரவு 2 மணிக்கு 3 மணிக்கு வெடிக்காலையில் 4 மணிக்கெல்லாம் பிரியாணி சாப்பிட்றாங்க. 4 மணி ஆகி போச்சு. நீ அதிச்ச எப்படின்னா அதிகாலைக்கு மேலே சாப்பிட்றது உங்களுக்கு தப்பே சொல்லல. 3-4 மணி சாப்பிட்டா கூட தப்பு இல்லைங்க. 2 மணிக்கு சாப்பிட்றது அது தவறு, மிகப்பெரிய தவறு. அது கல்லீரல் ஓய்வான நேரம். அந்த சமயத்து உணவு கொடுக்குறப்ப கட்டாயம் அந்த கல்லீரல் பாதிச்சே தீரும். என்ன வேலை நடக்குங்க? இப்போ நீங்க சொன்ன மாதிரி இரவு நேரத்துல நம்ம தூங்குறோம், நமக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். அந்த நேரத்துல எந்தெந்த உறுப்பு எந்தெந்த நேரம் வேலை செய்யுது, என்ன பண்ணுது உடல் பார்த்தீங்கன்னா அந்த கல்லீரல் மண்ணீரல் எல்லாமே ஒவ்வொரு உணவாக ஏற்கனவே சேர்த்து வச்சு கழிவுகள் அத்தனையும் கொஞ்சமாக பிரித்து கடைசியாக பார்த்தீங்கன்னா கல்லீரல் எல்லா சப்ஜெக்டையும் கொண்டு மலக்குடலை தள்ளிடும். இந்த மலக்குடலை தள்ளிடுச்சு அப்புறம் அந்த கல்லீரல் நல்லா ரெஸ்ட் எடுத்துச்சுன்னா எந்த தொந்தரவும் இல்லைங்க. அதே கழிவுகள் தேங்கிட்டே இருந்துச்சுன்னா கட்டாயம் பிரச்சனை நிறையா வருதுன்னு அர்த்தங்க. அப்போ சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் உணவு சாப்பிட்ற பழக்கம்ன்றதே பண்டைய தமிழர் அப்படி கிடையவே கிடையாதுங்க. வெளிநாட்டுக்காரர் கொண்டா அது பேர் டின்னர்னு அறிமுகம் வச்சாங்க. அந்த டின்னர் தான் இன்னைக்கு இரவு நேரம் 3 வேளை உணவாக போயிடுச்சு. 2 வேளை உணவு போதும். இப்போ நிறைய பெண்கள் குறிப்பா சொல்லும் போது வாரத்துல ஒரு நாள் விரதம் இருக்கிறேன் அப்படின்னு முழு நாளுமே ஆகாரம் எதுவும் எடுத்துக்காம தண்ணியை மட்டுமே குடிக்கிற பழக்க வழக்கம் இருக்கு. வாரம் வாரம் விரதம் இருக்கிறது சரிதானா? அது சரிதான் சார். உங்களுக்கு ஏதோ சமயத்தை உங்களுக்கு ஓய்வு கொடுக்குறீங்க உடலுக்கு, அது பெஸ்ட்டான விஷயம் தான், நல்ல விஷயம் தான், எடுக்கலே கிடையாதுங்க. ஆனால் இரவு நேரம் எல்லா உணவும் எப்படின்னா விரதம் இருந்துட்டு எல்லா உணவும் நேரத்தையும் சேர்த்து நைட் சாப்பிட்ற மாதிரிங்களா, அது அந்த விரதத்துக்கு வேஸ்ட்டு. இப்போ இந்த காய்கறிகளை எல்லாம் ஒரு அரை வேக்காட்டுல சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க இன்னைக்கு தேதிக்கு. அது அப்படி சாப்பிடலாமா இல்லை பச்சையாவே சாப்பிடலாம்? வேக்காடு சாப்பிடலாம். நீங்கள் இப்போ உடனே பச்சையாக சாப்பிட முடியாது இல்லையா. இப்போ கிழங்கு இருக்குது, கிழங்கு பூச்சி கிழங்கு சக்கரவள்ளி கிழங்கு அதை வேக வச்சு தான் சாப்பிட்றோம். அது மாதிரி சாப்பிட்றோம். அது சத்து இருக்குது. அது பார்த்தீங்கன்னா 50% சத்து இருக்குங்க. 50% கழிவுகள் வெளியாகிறதுக்கு அது 50% தேவைப்படுது. அப்போ ஈக்குவல் ஆகிடுது. எப்படி எந்த பலனும் கிடைக்க போகிறது கிடையாது. இப்போ இந்த ஒரு சிலர் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டுங்க, இப்போ ஒரு 30 வயசு இருக்கிறவங்களுக்கும் ஒரு 40-50 வயசு இருக்கிறவங்களுக்கு அந்த வயசு வாரியாவே பிரித்து சொல்லுங்க. ஒரு 30 வயசு இருக்கிறவங்க எந்த பழக்க வழக்கங்களை எல்லாம் சரியா பின்பற்றணும், 40 வயசுக்காரங்க என்ன பண்ணணும், 50 வயசுக்காரங்க என்ன பண்ணணும், அந்த மாதிரி. நீ 40 வயது முடியா எதை வேணாலும் சாப்பிடுங்க, உடம்பு சத்தா மாற்றிக்கங்க. எந்த நேரம் வேணாலும் சாப்பிடுங்க. அதை குறிப்பாக அழிகின்ற காலம் 53. அப்போ 28 வயசு முடிய நீங்கள் எப்படி வேணால் சாப்பிடுங்க. முடிகின்ற காலம் 33. அந்த 33 வயசு முடிய பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கிறாரு. இதே உணவு சாப்பிட்றப்ப உங்கள் உடம்புல 62 ஆகிறப்ப உங்கள் உடம்புல சத்துக்கள் போயிடுமே அப்படியே சத்துக்கள் நிற்காது. அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கணும், உணவை இதை தான் சப்ஜெக்டாக சொல்கிறாங்க. தெளிவான ஞானம் யாருக்கு இருக்குதோ அவங்க மட்டும்தான் 50-90 இந்த தெளிவான ஞானம் யாருக்கு கிடைக்குதோ கட்டாயம் அவங்க 100 வயசு தாராளமாக வாழ்ந்தே தரலாம்.